Happy afternoon, everybody. கொஞ்சம் பெட்டர். பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வெற்றி வேணும்? வெற்றி சில பேர் இது பாதி. ஆமாம், எல்லாருக்கும் வேணும் சொல்கிறீங்க, நீங்கள் கை தூக்கணும். வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கணும்? வண்டர்ஃபுல். வெல்கம் டு த ப்ரோக்ராம். மெயின் ப்ரோக்ராமோட பேர் கம்யூனிகேஷன் பிரேக். நான் இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு ப்ரிவ்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராமில் கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ இந்த ப்ரிவியூவில் நம்ம 5 திங்ஸ் பார்க்க போகிறோம், 5 திங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் முக்கியமாக இல்லையா? வாழ்க்கையில் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எதை வேணால் கற்று திறந்துடும். கரெக்ட், இஸ்ன்ட் இட்? ஆல் டோர்ஸ் வில் ஓப்பன். எனிதிங். இன்னைக்கு கான்ஃபிடென்ஸ் நம்பர் 1. நல்லா எல்லாமே தெரியும், பட் கான்ஃபிடென்ஸ் இல்லை, சும்மா உட்காந்து என்ன ஆகும்? லைஃப் குரோ ஆகாது, ஆப்பர்ச்சுனிட்டி தன்னால் போயிடும். ஐயோ, இந்த பொண்ணு இல்லை இந்த பையன் கான்ஃபிடென்ட் இல்லை, இவருக்கு எப்படி அந்த பொறுப்பு கொடுக்க முடியும்? கரெக்ட். ஸோ ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ். எல்லாம் சும்மா பேசினா தான் தெரியும் கான்ஃபிடென்ஸ் இருக்கா இல்லையா? கரெக்ட். த நெக்ஸ்ட் இஸ் கெட் ரிட் ஆஃப் ஸ்டேட் ஃபியர். இங்கேருந்து வந்து பேசுறது. இப்போது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, ஒருத்தருக்கு போய் சொல்கிறது, மேம் ஜி இது அக்கா அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் எடுக்கும்? நிறைய டைம் எடுக்குமா இல்லையா? பட் உங்களுக்கு இங்கேருந்து பேசுகிறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஈஸியாக மேடம் சொன்ன மாதிரி உங்களோட ஐடியா நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோமே, ஆக்டர் விஜய் இஸ்ன்ட் இட்? அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், அவரோட வச்சு எவ்வளோ கம்மி ஸ்பீச்சில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்ச பாட்டியில் இப்போ என்ன சிஎம், இஸ்ன்ட் இட்? கரெக்ட். அந்த ஸ்கில் பேச தெரியாதுன்னா வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸ்பீக்கிங். ஸோ எபிலிட்டி டு ஸ்பீக், பெட்டர் ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் கம்யூனிகேஷன். இந்த பேச்சுவார்த்தையிலேருந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் ஆகும். ஏதாவது ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரீசன் கூட கம்யூனிகேஷன் தான். சரியான கம்யூனிகேஷன் இல்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்களே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இதெல்லாம் ஒர்க்கில் கூட நடக்கும், பேஷன்ஸ் கூட நடக்கலாம். நம்ம சீனியர் நம்ம ஜூனியர் கிட்ட நம்ம சொன்னது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. கரெக்டாக? கம்யூனிகேஷன் கேன் மேக் ஆர் பிரேக் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் உழைஞ்சிரும், ரிலேஷன்ஷிப் கெட்ட ரிலேஷன்ஷிப் நல்ல இடம். எல்லாமே எதுக்கு? கம்யூனிகேஷன். நம்ம என்னென்னமோ கற்றுக்குறோம், பட் கம்யூனிகேஷன் கற்றுக்குறோமா? நீங்கள் தமிழ் கற்றுருப்பீங்க, இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், அதெல்லாம் லாங்குவேஜஸ் ஜி. கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ஓஷன் மாதிரி. லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப சின்னது. கம்யூனிகேஷனில் பாடி லாங்குவேஜ் வரும், டொனாலிட்டி வரும், நிறைய இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் நாட் அபவுட் நம்ம என்ன சொல்கிறோம். இன்னைக்கு one of the main learning is communication is not what you say, it's about how you say. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது முக்கியம் கிடையாது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதுதான் முக்கியம். அது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் கிங் ஆகிடலாம். தென் நெக்ஸ்ட், பெட்டர் ஸ்பீக் வித் ஸ்பான்டினிட்டி. இன்றைக்கி யார்கிட்டயுமே டைம் இல்லைங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? இன்டர்நெட் பார்க்குறாங்க. ரீல் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறீங்க? மக்களும் இதே மாதிரி தான். அந்த இன்டர்நெட் நம்மளுக்கு மைண்டில் ட்ரெயின் பண்ணிடுச்சு. போர் ஆகிறதுக்கு டப்னு பாயிண்ட்டுக்கு வரணும், நிறைய பேசி எழுத்துக்கூடாது. கரெக்டாக இஸ்ன்ட் இட்? முன்னாடி மாதிரி கிடையாது. பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் மாறிடுச்சு. லாஸ்ட் ஒன், மேக் பவர்ஃபுல் ப்ரெசன்டேஷன்ஸ். ப்ரெசென்ட் எப்படி பண்ணுறது, நம்ம டீம் முன்னாடி எப்படி ப்ரெசென்ட் பண்ண, இதெல்லாம் ஸ்கில் இருந்தால் நீங்கள் அடுத்த லெவல் சூப்பர்வைசர் ஆகிடலாம், சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர் ஆகிடலாம், அப்புறமா ஒரு ஹெட் ஆகிடலாம். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால். இல்லை எல்லாமே தெரியும், எல்லாமே மைண்டில் இருக்குது, க்ரோ பண்ண முடியாது. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் டீமை என்ன நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? சரியா? எல்லாரும் விஷ்ணுக்கு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் விஷ்ணு. புரியுது, யாருமே சாப்பிடல, பட் அட்லீஸ்ட் ஹாய் ஒரு ஜி கண்மை. எல்லாரும் ஹாய் விஷ்ணு. இந்த ஃபுல் ப்ரோக்ராம் அவர் வீடியோ பண்ணுவார், நல்ல வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுப்பாங்க, ப்ளஸ் கேம்ஸ்ல ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நல்லா எல்லா எனர்ஜி. ஹாய் விஷ்ணு. அண்ட் என் கூட இருக்காங்க, இஸ் மேனேஜர் அட் சூப்பர் விமன்ஸ், சிடிஓ, சீஃப் டிலைட் ஆஃபீஸர். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்கிறது சில பேர் பார்த்தாங்க. ஹீ இஸ் வண்டர்ஃபுல், இஸ் பீன் அ டீம் மெம்பர் ஆஃப் ஆர்ஸ். அண்ட் தென் வி ஹவ் ஹாய் ஸ்மிருதி. எல்லாரும் ஹாய் ஸ்மிருதிக்கு சொல்லுங்க. ஹாய் ஸ்மிருதி. நான் அவங்க ஒரு கேம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஹாய் ஸ்மிருதி. கேம் சொன்னோன்னே எனர்ஜி வந்துருச்சு, இஸ்ன்ட் இட்? என்னோட பேர் டாக்டர் சச்சின். நீங்கள் பார்க்குற மாதிரி டாக்டர் கிடையாது. நான் இருக்கிற டாக்டரேட் கேம்ஸ். சில பேர் அப்படி பார்க்குறாங்க, அப்படியா இவங்க பார்க்குற இது என்னடா இது இங்கே. பட் நான் ஒரு ஃபுல் டைம் டாக்டரேட் பண்ணியிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன் கேம்ஸில். சாரோட சன் ஹிஷாம் இருக்காங்களே, அவங்க வந்திருக்காங்க நம்ம ப்ரோக்ராமில். ஃபுல்லாக நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்குறது கேம்ஸ், ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ். நோட் புக், கிட் புக் எதுவுமே வேணாம்.
ஓகே, ஸோ நான் ஒரு NLP மாஸ்டர் ப்ராக்டிஸர் சப்கான்ஷியஸ் தெரப்பி இப்போது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸில் 1,85,000 பார்ட்டிசிபெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். குயிக்காக பண்ணிடலாம், கேமுக்கு போயிடலாம். ஓகே, இதுதான் என்னோட டாக்டரேட் யூஎஸில் பண்ணியிருக்கேன். நான் நோக்கியாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஸ்ரீபெரும்புதூர் அங்கே. அது முன்னாடி பாஸ் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரைனிங் சென்டர் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலில் பார்த்தீங்கன்னா 5 சென்டர்ஸ் இருக்குது. 5 சென்டர்ஸில் இதை பண்ணுறோம். அண்ட் நான் நிறைய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் பிளேயர் சிங்கர், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. ட்ரைனிங் கற்றுக்கணுன்னா பெஸ்ட் கிட்ட போனேன் நான். சரி, பெஸ்ட் கிட்ட போய் லேர்ன் பண்ணால் 2 விஷயம் நடக்கும். யார் பெஸ்ட் இருக்கா, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போனால் என்ன, அவங்க கிளியராக சொல்லுவாங்க என்ன வேணும் என்ன வேணாம், ரெண்டுமே வேணும் இல்லையா, என்ன பண்ணோம் என்ன பண்ணக்கூடாது, கரெக்டாக, அது எக்ஸ்பர்ட். ஸோ ஐ வென்ட் டு பிளேயர் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன். மைக்கேல் சா மலேசியாஸ் ட்ரெயினர், வெண்டி, ராபர்ட் ராபிள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரெயினர். நிறைய வேர்ல்ட் என்னோட சர்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. பிளேயர் கூட இருக்கு, நிக். இவர் கிளின்டன் சோன் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரெயினர். அவர் உங்ககிட்ட பேசணும், ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க பாருங்க. Hi, my name is Clinton Swain. I'm the owner and founder of Frontier Trainings. What I do is unique in the world, and I create amazing, powerful, educational, transformational games for people to learn, not by just sitting and listening, but to learn by doing it. I've been doing it for 12 years all around the world. And we're at an event right now called Business Brilliance, where I teach these powerful games to help people run business. I have a friend of mine, his name is Sachin from Superb Humans, and he's been learning from me as a student how to create these amazing games to use with children and teens to help them get dramatically better results. If you're a parent or you're a teacher and you work with children, we all want them to get the best results. So how do we do it? Children learn from play. Children learn by doing. And so what Sachin's discovered through our work in his own investigation is by providing a framework of games that can educate the children in a way where they're having fun, they're engaged, they remember all the lessons, and they're excited to learn more. So if you want to learn how to get some of the best results for either your students or your children, then check out Sachin from Superb Humans. I guarantee he'll produce great results, meet every single expectation you've got, and your children will love learning in a way you've never seen before. So check out Sachin from Superb Humans as soon as you can. Hello everyone. He is world's number 1 experiential trainer. World experiential trainer பெரிய வார்த்தை, பட் அதோட என்னன்னா கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு கேம் மூலமா கத்தி கொடுப்பாங்க. He is my coach. 2 years அவர் எங்க இருந்தாலும், பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனி, இட்லி, ரோம், மலேசியா, ஏஷியாவில் வந்தானா he will only come to KL, இல்லைன்னா சிங்கப்பூருக்கு வருவாங்க. எங்க இருந்தாலும் 2 years அவர் கூட டிராவல் பண்ணி I learned a different way of teaching and coaching. அது எப்படின்னா கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ், இதனால. ஸோ நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம், டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவோம், இதெல்லாம் யூனிவர்சிட்டிஸில் பண்ணுவோம், எல்லாமே கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ். இது நம்மளோட ஒன் ஆஃப் த சென்டர்ஸ். கார்பரேட் ப்ரோக்ராமும் நம்ம இது மாதிரி பண்ணுவோம், சேல்ஸ் கற்றுக் கொடுப்போம். இதுதான் கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ ப்ரோக்ராம் கம்பெனியில். நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக 60-70% குழந்தைங்களாம் அது. ஸோ வி டூ திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ. அண்ட் கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே, சொன்னது எவ்வளோ சொல்ல வேண்டியது கேம். மேடம் ஹாப்பியாக இருக்காங்க, ஹேனா ரொம்ப ஹாப்பியாக. கேம். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ரெடி ஃபார் கேம்? ஹவு மெனி நீங்கள் என்ன சொல்லணும்னா ஐ சொல்லணும். என்னது? ஹவு மெனி ஆஃப் யூ ரெடி ஃபார் கேம்? சே ஹாய். இல்லைங்க, ஐ வரவே இல்லை. சரி, ஐ ஆம் ரெடியோட ரொம்ப சின்ன இது. How many of you ready for a game? Say hi. இல்லங்க, இது just 3.3 ஸ்கோர் 10ல. ஓகே, பிபி பிரஷர் மாதிரி பாக்குறேன் நான். கம் ஆன் ஜி, உங்க மாதிரி நானும் நல்ல சேர் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க, பின் பக்கம் நல்லா சேஃபா இருக்கும். உட்காந்துக்கிறாங்க, உட்கார்ந்து ஸ்லைட்ஸ் போட்டு நெக்ஸ்ட் 60 நிமிஷம் மொக்கை அடிக்கிறேன். வேணுமா? அப்போ கேம் விளையாட போறோம். ஏன்னா வாட் ஆர் வி கோனா டு? ப்ளே கேம். மேம் கேம் எல்லாரும் கம் ஆன். ஹவ் மெனி ஆஃப் யூ ரெடி ஃபார் கேம்? சே ஹாய். ஓ பரவாயில்ல, 5.5 தான் ஸ்கோர். இன்னொரு தடவை, ஹவ் மெனி ஆஃப் யூ ரெடி ஃபார் கேம்? சே ஹாய். வண்டர்ஃபுல். இந்த கேமோட பேர் என்னன்னா ஸ்மார்ட் ரோப். என்னது? ஸ்மார்ட் ரோப். ஸோ கேம் நம்மளோட சிஸ்டம் எப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எத்தனை கேம்ஸ் இருக்கு? 3 கேம் வச்சிருக்கோம். பார்ட்டிசிபேட் பண்ணா உங்களுக்கு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பசியோட எப்படியும் இருக்கீங்க, கரெக்டா? இஸ் இட்? அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் லெசன்ஸ் அண்ட் லேர்னிங் கிடைக்கும். அப்புறமா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ்க்கு gift இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? how many of you ready for a game? say hi. wonderful. இந்த கேமோட பேர் என்னன்னா, it is called as smart rope.
I had a rope here. Here. கேமோட பேர் ஸ்மார்ட் ரோப். எனக்கு 2 வாலண்டியர்ஸ் வரணும். இங்க எல்லாரும் விளையாடுவீங்க. 2 வாலண்டியர்ஸ் வேணும். சீக்கிரமா வாங்க. 2 பேர் சீக்கிரமா வாங்க. Alphonse. சீக்கிரமா வாங்க. Okay. Matron ma'am is coming. Matron ma'am. Yes. Yeah, we met last time. I need one more. தனியா விளையாட முடியாது. ஒருத்தர் வேணும். வாங்க வாங்க. ஹானா வாங்க. Wonderful. அவங்க 2 பேரை கை தட்டலாமா? Wonderful. Yeah. So Matron madam is A for amazing. Ma'am, your name is Divya Matron, right? Yes, correct, no? If I'm wrong, please correct me, ma'am. Yes. So Divya ma'am, Matron ma'am is A for amazing. Hannah, B for brilliant. B for brilliant. பார்க்கிறதுக்கு brilliant ஆ. ஆமா, எல்லாரும் கை தட்டுங்க. So ma'am, game ரொம்ப simple. Divya ma'am, Hannah ma'am, game என்னன்னா இப்போ இந்த சின்ன ரோப் இருக்கு. இந்த ரோப்புக்கு ஒரு நாட் போடணும். என்ன பண்ணும்? நாட் போடணும்னா இப்படி கை விட்டு இப்படி நாட் போடணும். கரெக்டா? இப்படி தான் நாட் போடுவாங்க. சோ இது யார் வேணா போடலாம். கேம் என்னன்னா கை விடாம நாட் போடணும். கை விடாம தெரிய நம்ம பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு அமேசிங் திவ்யாக்கு பிரில்லியன்ட் ஹேனா வேணும். தனியா பண்ண முடியாது. ஒருத்தர் பிடிப்பாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன் வில் ஹோல்ட், ஒன் வில் ஹெல்ப். இஸ் இட் கிளியர்? யார் பிடிச்சிக்கிறீங்க மேம்? ஓகே, திவ்யா மேம் இது பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ ஹவ் யூ டு ஹோல்ட் இஸ், இது உங்களுக்கு கையில ஒட்டிக்கிச்ச மாதிரி. அந்த குயிக் ஃபிக்ஸ் கம் வரல, இஃப் இட் ஸ்டிக்ஸ் டஸ் இட் கம் அவுட்? நோ, இட் வில் கெட் ஸ்டக். ஸ்கின்னோடவே ஒட்டிக்கும் அந்த மாதிரி. ஸோ இதுவும் நீங்க பண்ண முடியாது. கோச் இது பாருங்க, இப்படி பண்ணி இப்படி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க விடவே கூடாது, அவங்க ஹெல்ப் பண்ணணும். கை விடாம ஒரு முடி போடணும், ஒரு நாட் போடணும். இந்த நாட் எனக்கு வேணாம். கோச் இது பாருங்க, எல்லாரும் நிறைய பேருக்கு மைண்ட்ல ஓடிட்டாங்க. எனக்கு இந்த நாட் வேணாம், எனக்கு அந்த ரெகுலரான நார்மல் நாட் வேணும். பட் எப்படி வேணும்? கை விடாம. ரூல்ஸ் ஒருத்தர கோ த்ரூ பண்ணிக்கலாம். திவ்யா மேட்டன் மேம் அண்ட் ஹானா மேம் பாத்தீங்களா? கேமோட பேர் என்ன? சத்தமே இல்லையே. ஸ்மார்ட் ரோப். சோ என்னன்னா we have to make a simple knot. என்ன பண்ணோம்? ஒரு சிம்பிளான ஒரு நாட் போடணும். and you should not let your hand, உங்க கையை விடக்கூடாது. கை விடாம நாட் போடணும். ஹோல்டிங் தி எட்ஜ். மேம் நீங்க எட்ஜ் தான் பிடிக்கணும். இப்படி பிடிக்க கூடாது. ஒரு நிமிஷம். இப்படி பிடிங்க மேம். இப்படி பிடிக்க கூடாது. எட்ஜ் தெரியக்கூடாது. எட்ஜ் டைட்டா கெட்டியா பிடிச்சிக்கணும். இஸ் இட் வெரி கிளியர்? ஒன் வில் ஹோல்ட், ஒன் வில் ஹெல்ப். இந்த கேம் நம்ம தனியா விளையாட முடியுமா? இல்ல. கரெக்ட். we need a partner. எங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். கரெக்ட் பிரீத்தி மேம்? ஆரம்பிக்கலாம். டெமோ. கை விடாம நாட் போடணும். என்ன இருந்தாலும் நீங்க அந்த கை விட்டு கொடுக்க கூடாது. ஆனா மேம் நல்லா ஐடியா பண்றாங்க. கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்களும் எல்லாரும் விளையாடுவீங்க. ஆனா மேடம் சர்ஜரியில சப்போர்ட் பண்ற மாதிரி சர்ஜரியில சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, ஸ்கேல்பல் அப்புறமா சிசர் இல்ல மேடம் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி. Is it very clear? Is it very clear? தெரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி இந்த சிம்பிள் நாட் இது பாருங்க. இந்த சிம்பிள் நாட் கைய விடாம போகணும். சோ எல்லாருக்கும் ஒரு பார்ட்னர் வேணும். அமேசிங்க்கு பிரில்லியன்ட், அமேசிங் பிரில்லியன்ட், அமேசிங் பிரில்லியன்ட். நீங்க அங்க போறீங்களா? நான் அங்க இல்ல, இங்க வந்துறீங்க. எல்லாருக்கும் ஒரு பார்ட்னர் வேணும். இந்த கேம் நம்ம தனியா விளையாட முடியுமா? இல்ல. சோ எல்லாரும் have a partner. அமேசிங் பிரில்லியன்ட். நீங்க அமேசிங், அவங்க அதே மாதிரி எல்லாரும் ஒரு அமேசிங் பிரில்லியன்ட் செட் பண்ணீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ரோப் கொடுத்துடலாம். செட் பண்ணுங்க. அமேசிங் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கிளாஸ் சொல்லும் போது நீங்க எஸ் சொல்லணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? நான் கிளாஸ் சொல்லும் போது நீங்க எஸ் சொல்லணும். when I say class நீங்க எஸ் சொல்லணும். கிளாஸ். yes. very nice. நான் இப்போ கிளாஸ் சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும்? கிளாஸ். yes. நான் இப்போ எந்த விதமா கிளாஸ் சொல்றேன் அதே விதமா நீங்க எஸ் சொல்லணும். கிளாஸ் கிளாஸ். yes. Class. Yes. Class. Yes. Yes. Now. Class. Yes. Class. Yes. Yes. So எல்லாருக்கும் ஒரு பார்ட்னர் வேணுங்க. எல்லாருக்கும் ஒரு பார்ட்னர் வேணும். பார்ட்னர் இருந்தா தான் இதுல 2 minutes கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 2 minutes. யார் இது பண்றாங்க அவங்களுக்கு 50 பாயிண்ட். எவ்வளவு? 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இஸ் இட் வெரி கிளியர்? ரோப் கொடுப்பாங்க, விசில் அடிங்க.
விசில் அடிச்சோடனே என்ன நீங்க பண்ணனா அந்த ரோப் எடுத்து நீங்க நாட் போடணும். புரிஞ்சிருச்சா? ஓகே, நீங்க கண்டினியூ. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். நீங்க கண்டிப்பா பண்ணிட்டே இருக்காங்க அவங்க. ஓகே, உங்களுக்கு ரோப் கிடைக்கும். நீங்க கிளாஸ் ரோப் உங்களுக்கு கீழே வச்சிருவாங்க உங்க முன்னாடி. நீங்க ரோப் எடுக்கக்கூடாது. விசில் அடிங்க. விசில் அடிச்ச உடனே நீங்க ரோப் எடுக்கணும். கரெக்டா எவ்வளவு டைம் கிடைக்கும்? அடுத்த விசில் அடிச்ச உடனே ரோப் நீங்க கீழே வச்சிடணும். நீங்க சால்வ் பண்ணீங்க உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? 50 பாயிண்ட்ஸ். give me some ropes in the front. you start giving the ropes in the back. ஒரு கை விடாம நாட் போடணும். கிளாஸ் ஒரு குயிக்கா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். when I say clap, clap பண்ண கூடாது. when I say clap, divya ma'am, clap है ना, clap பண்ண கூடாது. when I say don't clap or clap தட்டணும். ஓகே, clap. clap பண்ண கூடாது. clap பண்ண கூடாது. ஓகே, don't clap. don't clap. don't clap. 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 don't clap. Okay, class. 2 minutes 50 points. எல்லார்கிட்ட ரோப் இருக்கு. கரெக்ட்டா உங்களுக்கு 2 minutes யார் அதுல? ஓகே, on your marks. நீங்க பண்ணிட்டே இருக்கு. இல்ல எக்ஸ்ட்ரா டைம். on your mark, get it, go 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 go. க்ளூ வேணுமா உங்களுக்கு? உங்களுக்கு க்ளூ வேணுமா? க்ளூ கொடுக்கறனால உங்களுக்கு 1 மினிட் தான் கிடைக்கும். சரி, ஓகே. and you will also get only 25 points. only 25 points. எல்லாரும் இப்படி பண்ணுங்க. நைஸ். ஒரு நல்ல ஸ்மைலோட மேம் இங்க இருக்கேன் நான். இங்க எனக்கு கேக்குறோம். இப்போ மேம் இங்க கோச். ஒரு நைஸ் ஸ்மைலோட கோச் ப்ளீஸ் கிவ் மீ a clue. இல்ல பிரீத்தி மேடம் பிரீத்தியோட கேட்கல. ஒரு மாதிரியா கேக்குறாங்க. come on எல்லாரும். நமஸ்தே மேம். can we all let's stay no matter here. everybody with lots of love. everybody come on. coach please give me a clue. since you asked with so much of love, I'm going to give you a clue. okay, please clue கொடுக்கல, answer கொடுக்கல. clue கொடுக்கலனால you have to observe. observe பண்ணுங்க, clear-ஆ கேளுங்க. I'm not giving you an answer. clear? okay, so clue கொடுக்கறதுனால you will get 1 minute and you will get 25 points. clue பாருங்க, சரியா listen பண்ணுங்க, observe பண்ணுங்க. கேமோட பேர் என்ன? smart rope. so clue is think smart. clue is think smart. clue is think smart. நான் clue கொடுத்துட்டேன். yes, மஞ்சு பிரியா எடுத்துக்கிட்டாங்க. என் clue எப்படியோ பிடிச்சிட்டாங்க. yes doctor, yes matron, divya ma'am. on your marks, 1 minute, get set, go 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 go. clue கொடுத்துட்டேன். யாருக்குமே ஆன்சர் இல்லையா? ஓகே, எவ்ரிபடி கோச் come on with a nice smile. everybody come on, very nice. divya madam coach please show me the answer. இல்ல சில பேர் வெறியோட கேக்குறாங்க. எல்லாரும் நல்ல ஸ்மைலோட மேடம் பாருங்க, such a beautiful ஸ்மைலோட கேக்குறாங்க. everybody come on. coach please show me the answer. சில பேருக்கு ரொம்ப க்ளோஸா வந்தீங்க. மேம் திவ்யா மேம் just you fold your hand. இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். மேம் எப்படி வாங்க, turn this side please. observe பண்ணுங்க. மேம் கை கட்டிக்கோங்க. நீங்க கை கட்டிக்கோங்க. இப்படி புடிங்க, இப்படி புடிங்க. இப்போ ஓபன் பண்ணுங்க, கை விடாம. அண்டர்ஸ்டுட்? பண்ணுங்க, எல்லாரும் எடுத்து பண்ணுங்க, எல்லாரும் எடுத்து பண்ணுங்க. எஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங். கையில இருக்கிற
Thank you. So நம்மளோட format இதுதான். How many games do you have? 3 games. 3 games இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? Just participate பண்ணுங்க. Did you have fun? How many of you had fun? Say hi. Hi. Equals to lessons and learning. நல்ல கேம் இருந்தது. Unfortunately இந்த கேம்ல யாருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கல, but still I want to give Divya Matron ma'am 25 points and Hannah Hannah we will give them 25 points. அவங்க ஸ்டேட்ல வந்து இங்க வந்தாங்க. Thank you so much. But இதல learn நம்ம என்ன பண்ணோம்? என்ன நம்ம கத்துக்கிட்டோம்? ஸ்மார்ட் ஆயிடுச்சு. My dear friends, please hard work வேணுமா? கண்டிப்பா வேணும். But please இப்போ hard work மட்டும் போதாது. We need to become smart. Hard work வேணும், no doubt. But please இப்போ என்ன காலத்துல unless you become smart and you become a smart communicator, அப்போதான் we will be able to grow. How many of you want to grow? Aye. Yes, wonderful. So please become a smart communicator. என்னோட workshopல I will teach you how to become a smart communicator. Communication அது கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன விதமா சொல்றீங்க, அதுதான் என்னது ஸ்மார்ட் கம்யூனிகேட்டர். இந்த கேம்ல தனியா பண்ண முடியுமா? முடியாது. We need teammate, we need team members. Teamwork is best. Teamwork is என்ன? Success, sir. Teamwork is dream work. Teamwork is எல்லாருக்கும் கனவு இருக்கா? எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கா? தனியா பண்ண முடியுமா? இல்ல. We need a team. If you see hospital Noble, it's not run by one or two people. எல்லாரும் work பண்றாங்க. Correct? Preeti is contributing, Hannah is contributing, Divya ma'am, Rafi sir, everybody contributes. Then only the whole thing. Teamwork is teamwork is dream work. And என்ன இருந்தாலும் டீம் ஒர்க்குக்கு நம்மளுக்கு 4 C தேவைப்படுது. என்ன C தேவைப்படுது? 4. கோஆபரேஷன், கோஆர்டினேஷன், கொலாபரேஷன் அண்ட் கோ-கிரியேஷன். என்னது? கோ-கிரியேஷன், சேர்ந்து பண்றது. கொலாபரேஷன், மிக்சிங். கோஆர்டினேஷன், கோஆர்டினேஷனா இருக்கணும். கரெக்ட்டா? isn't it? And கோஆபரேஷன். எல்லாமே வேணுமா இல்லையா? இந்த 4 Cக்கு மெயின் என்ன வேணும்? கோஆர்டினேஷன். இந்த 4 Cக்கு என்ன வேணும்? come on, think. என்ன யார் சொன்னோம்? Hannah, we will give her 100 points. My dear friends, இந்த 4 Cக்கு கம்யூனிகேஷன் வேணும். நம்மளுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எதுக்கு ரெடி பண்ணாங்கன்னா காம்படிஷனுக்கு ரெடி பண்ணாங்க. பட் ஹாஸ்பிட்டல்ல காம்படிஷன் வேலை செய்யுமா? இல்ல. we have to collaborate, we have to co-create, we have to cooperate, we have to coordinate. அதுக்கு என்ன வேணும்? ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்டிவ் கம்யூனிகேஷன் வேணும். கம்யூனிகேஷன் இருந்தா வாழ்க்கையில நம்ம எங்க வேணா போலாம். we can build very good teams. correct? isn't it? communication can make or break. வேற என்ன லேர்னிங் and learn பண்ண இந்த கேம்ல இருந்து? டீம் மெம்பர் வேணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். அடுத்தது ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஷேரிங் ஐடியாஸ். கரெக்ட். இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ட்ரிக் இருக்குது. கரெக்ட்? isn't கம்யூனிகேஷன் இதே மாதிரி தான். அது ஒரு டெக்னிக். கம்யூனிகேஷன்ல 2 parts are there: art and science of communication. body language, tonality, how எந்த மாதிரி வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம், அதுல எல்லாம் சேர்ந்து பண்ணா you can become a very good communicator. art அதுல என்னது? ஒரு T for technique தான். அடுத்தது any other learning from the game? Communication makes happy and easy. It makes happy and easy. Let us give you an example. இது உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இருந்து கிடையாது, just to understand எப்படி இருக்கு. I am going to give you an example of 3 people, 4 people தரேன். I'll give you an example of 4 people. 2 people are from Congress. Politically எதுவுமே கிடையாது. I have nothing against them, nothing for, just or communication point of viewல இருந்து பார்க்கலாம். See, ராகுல் காந்திஜி இருக்காங்களா? See, ராகுல் காந்திஜியோட இங்கிலீஷ் எப்படி? நல்லா இருக்கா இல்லையா? அவர் இந்தியா இல்ல, வெளிநாட்டுல படிச்சாங்க. கரெக்டா? இந்தியாலும் படிச்சாங்க, பட் மெயினா இங்க அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கா இல்லையா? ஆமா. அவங்க ஃபேமிலி பிறந்ததே காங்கிரஸ். கரெக்ட்? காங்கிரஸ் மக்கள் கண்ணு மூட்டு பண்ணுவாங்க. பட் என்ன ஆச்சுன்னா ராகுல் காந்தி இங்க அவங்க பார்ட்டி லீடர்ஷிப் எடுக்கும் போது, எலெக்ஷன்ல வரும்போது அவங்க ப்ரிப்பேர் பண்ணாம, கம்யூனிகேஷன் சரியா பார்க்காம ஸ்டேஜ்க்கு இறங்கிட்டாங்க. என்ன ஆச்சு? யாருக்காவது தெரியுமா என்ன ஆச்சு? ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே ராகுல் காந்திக்கு என்ன ஆச்சு? யங்கா இருந்தாங்க, நிறைய யங்கா இருந்தாங்க. என்ன நடந்தது? anybody knows what happened? ma'am is saying சின்ன வயசுல போயிட்டாரு, but he did something. கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது? யாருக்காவது தெரியுமா? எஸ் சார் மேம்.
அவர் என்ன பண்ணாருன்னா சில ஃபர்ஸ்ட் 4 or 5 ஸ்பீச்சஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. பேசும்போது சொல்லக்கூடாத விஷயம் பேசிட்டாங்க. அதனால அவருக்கு ஒரு தனியா ஒரு மீமை வச்சிட்டாங்க, தனியா அவருக்கு ஒரு காமெடி பேர் வச்சிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்பு சொல்லி அவருக்கு ஒரு பப்பு மாதிரி பேர் வச்சிட்டாங்க. So for him, even though he is from Congress, நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க, காங்கிரஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க, பட் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஐம் நத்திங் பொலிட்டிக்கலா சொல்ல, பட் நான் என்ன சொல்லுவேன், கம்யூனிகேஷன் கேன் மேக் ஆர் பிரேக். ஆன் தி அதர் ஹேண்ட் பிஎம் நரேந்திர மோடி ஜி பாருங்க, நான் ஐம் நாட் ஃபார் ஹிம் ஆர் எனிதிங், அவர் இந்தியால இல்ல ஃபுல் உலகத்துல எப்படி இருக்காங்க? கம்யூனிகேஷன் இங்கிலீஷும் அவ்வளவு சூப்பரா கிடையாது. கரெக்ட் இஸ்ன்ட் இட்? ஆக்சுவலி அவர் குஜராத், இந்த முன்னாடி அவருக்கு ஹிந்தியும் அவ்வளவு நல்லா வராது, பட் டுடே இஸ் a world leader. கரெக்ட்? வேர்ல்ட்ல அவர் மக்கள் பார்க்கறாங்க. and let's come back to our தமிழ்நாடு. நான் யார் பத்தி பேசுறேன்? விஜய். யா, ஜோசப் விஜய். if you see, because அவரோட film persona, அவரோட அந்த ஐடலிசம் அது கொண்டு வந்தது, அந்த ஃபிலிம்ல இருந்து அந்த சக்சஸ் கொண்டு வந்தது. இங்க எவ்வளவு ஸ்பீச் கொடுத்தாங்க? ரொம்ப கம்மி. கரெக்டா? 2 years back. today CM. Communication can make you or break you. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இது மன்மோகன் சிங் தெரியுமா உங்களுக்கு? மன்மோகன் சிங் ஓட குவாலிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. வெரி ஹைலி குவாலிஃபைட். எனிபடி நோஸ் அவரோட குவாலிஃபிகேஷன்? ரவி சார் யூ நோ? PhD in economics, employee at World Bank. இந்தியா கிடையாது, வேர்ல்ட் பேங்கோட எம்ப்ளாயி, ஸ்டாட்டிஸ்டிஷியன், PA இஸ் அந்த மாதிரி. பட் சர்தார்ஜி இருக்க கூட அப்படியே சைலண்டா இருப்பாங்க. வேர்ல்ட் லீடர்ஸ் நிப்பாங்கல்ல, வேர்ல்ட் லீடர்ஸ் நிற்கும் போது அவருக்கு சைட்ல எங்கேயோ ஒரு இடம் கிடைக்கும். பேசுறது இல்ல, பேசினா வாய்ஸ்ல பவர் இல்ல. பட் நரேந்திர மோடி இப்போ வேர்ல்ட் லீடர்ஸ் மிடில் நிக்கிறாங்க. isn't it correct? They are seeing India as a growing country. Correct? So my dear friends, in the 4 example and I can tell you, communication can make you or break you. So நீங்க என்ன ஆகணும்? என்ன வரணும்? ஸ்மார்ட் கம்யூனிகேட்டரா மாறணும். growth வேணுமா? So கம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்ணுங்க. isn't it? கம்யூனிகேஷன் இருந்தா மைண்ட்ல எக்கச்சக்கமான ஐடியா இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் சரியா பிரசன்ட் பண்ண முடியலனா நம்ம முன்னாடி போக முடியாது. isn't it correct? okay, let's do இன்னொரு சின்ன கேம் ஆட போறோம், ஒரு குவிஸ் ஆட போறோம். பார்க்கலாமா? ஒரு குவிஸ் கேம் போட போறோம். okay, ready? So how many of you ready for a game? say hi. one second. இந்த கேமோட பேர் குவிஸ் கேம். என்ன கேம்? குவிஸ் கேம். so யாராவது இது கரெக்ட் ஆன்சர் கொடுத்தாங்கன்னா they'll get 100 points. how many points? 100 points. who is she? nice. கிரண் பேதி கிடையாது. பெப்சி தெரியுமா? பெப்சிகோட குளோபல் ஹெட். பெப்சிகோ இந்தியா கிடையாது, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 187 கண்ட்ரீஸோட CEO அவங்க. யார் அவங்க தெரியுமா? நம்ம சொந்த சென்னையில இருந்து born brought up in டி நகர். அவங்களோட பேர் இந்திரா நூயி. அவங்களோட பேர் இந்திரா நூயி. இந்திரா நூயி இங்க சென்னையில படிச்சாங்க, சில்ட்ரன் கார்டன் ஸ்கூல்ல. பேச்சுலர்ஸ் ஆஃப் இது பண்ணாங்க அங்க இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. IIM கால்கட்டால படிச்சு அவங்க ஏலுக்கு போனாங்க. அவங்க she is going to share something with us. கிளியரா கேளுங்க எப்படி. ஓகே, வாட்ச் அவங்க கம்யூனிகேஷன் பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. You can be very, very competent, but if you're not willing to speak out, if you're not willing to have the confidence based on your knowledge, what's the point? So அவங்க என்ன சொல்றாங்க? நீ ரொம்ப காம்படென்ட்டா இருக்கலாம், நீ ரொம்ப காம்படென்ட், உனக்கு உன் வேலை உங்களோட ஒர்க் ரொம்ப நல்லபடியா தெரியும், பட் உனக்கு அந்த கரேஜ் இல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. என்ன யூஸ்? ஓரமா போங்க. This is what she is telling. Who is she? அவங்களோட பேர் டைம் மேகசின் இருக்குல்ல, டைம் மேகசின்ல அவங்களோட பேர் 3 தடவை வந்திருக்கு ஃப்ரண்ட் கவர்ல. ஃப்ரண்ட் கவர்ல அவரோட போட்டோ வந்திருக்கு. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வுமன், டாப் 10 பவர்ஃபுல் வுமன்ல அவங்க பேர் இருக்கு. பில்லியனர் அவங்க. எங்கல இருந்து? சென்னை. நம்ம சென்னையில இருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து போய் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாங்க பாருங்க. Right, you just roll over. So courage and confidence are very important. The third is communication skills. You cannot over-invest in communication skills, written and oral communications, because as a leader, you constantly have to mobilize the troops. I can tell you when I first came to the United States. இது அவங்களோட ட்ரூ ஸ்டோரி. அமெரிக்கா போகும்போது என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஆமா, I used to debate and I used to be on debating teams. I used to speak so fast. Because culturally I grew up in an environment where people spoke very fast.
Fortunately, Yale had a requirement that unless you passed the communications course, you couldn't graduate from the first year and the second year in business school. ஸோ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கு, கம்யூனிகேஷன் கோர்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? லாங்குவேஜஸ். நீங்கள் இங்கிலீஷ் படிப்பீங்க, தமிழ் படிப்பீங்க, என்னென்னமோ நம்ம படிப்போம், டீப்பாக ஷேக்ஸ்பியர் கூட படிப்போம், அதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும், கரெக்ட்? பட் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு MBA படிக்கும் போது, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறதுக்கு கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்கு. கேளுங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு. I flunked the first. ஃப்ளங்னா ஃபெயில் ஆயிட்டாங்க. she failed ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்யூனிகேஷன் எடுக்கும்போது. அரியர் சொல்லுவாங்கல்ல, டிகிரியில் அரியர், அந்த மாதிரி அவங்க அரியர் வந்துருச்சு. கம்யூனிகேஷன்ஸ்ல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. Time I took the communications course. So the summer I took it again, which was the best thing that happened. So I encourage all of you, invest in communication skills. அவங்க என்கரேஜ் பண்றாங்க தட் எனக்கு அந்த ஃபெயில் ஆகிறதுனால தான் நான் கத்துக்கிட்டேன் அந்த கம்யூனிகேஷனோட வேல்யூ எவ்வளோ. கம்யூனிகேஷன் கேன் மேக் யுவர் கரியர், கேன் பிரேக் யுவர் கரியர். நீங்க அடுத்த லெவல் போகணும், ஒரு சூப்பர்வைசர் ஆகணும், ஒரு லீடர் கம்பெனியில் வரணும், ஹாஸ்பிட்டலில் வரணும்னா கம்யூனிகேஷன் இருக்கணும், பேச்சுவார்த்தை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யா, Particularly important. The fourth skill I'd say is consistency. So this is 5C of Indra Nooyi. யார் அவங்க? பெப்சிகோ குளோபல் பிரசிடென்ட் இருந்தாங்க. அவங்க ரிட்டையர் ஆகும்போது லாஸ்ட் 1.5 years she was a chairwoman of PepsiCo. கொக்கோ கோலா பெப்சி இருக்குல்ல, ஆக்சுவலி பெப்சி கொக்கோ கோலாவோட பெரிய கம்பெனி. கொக்கோ கோலா பெரிய பிராண்டு, பெப்சி பெரிய கம்பெனி. நிறைய அதில் இருக்கு. பெப்சியில் உங்களுக்கு அந்த லேஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ ஷீ இஸ் ஹூ? இந்திரா நூயி. அவங்க என்ன சொல்றாங்க? நீ எவ்வளவு வேணா காம்படிட்டிவ் இருந்தா போராது, உனக்கு என்ன வேணும்? கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். கம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்ணுங்க. And எப்படி ஒர்க் பண்ணும்? ஒர்க் பண்ணிட்டே இருங்க. லர்னிங் இஸ் அர்னிங், லர்னிங் இஸ் அர்னிங். நெக்ஸ்ட், யா, இன்னொரு அடுத்தது. இது வரைக்கும் லாஸ்ட் யாருக்கு வரல? ஹூ இஸ் ஹி? அவர் யாரு? அகைன் ஒரு இந்தியன் தான். எனிபடி? கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்காங்களா, ஹையஸ்ட் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்காங்களா, எந்த கம்பெனி பத்தி பேசுறேன்? IIT ஆபரேட்டிங் சாஃப்ட்வேர். எல்லாரும் நீங்க எல்லாம் டெய்லி அதை யூஸ் பண்றீங்க. கூகுள் இல்ல, ஆபரேட்டிங் சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்டோட CEO மைக்ரோசாஃப்ட் சத்யா நடேலா. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்குல்ல, விண்டோஸ், அந்த விண்டோஸோட கம்பெனியோட ஓனர் யாரு? ஃபவுண்டர் யாரு? கம் ஆன் எனிபடி? பில் கேட்ஸ். யா, திவ்யா மேம், பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் என்ன ஆச்சுன்னா, சத்யா நடேலா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில 11 years தான், வெறும் 11 years தான் ஒர்க் பண்ணாங்க. CEO of one of the most biggest company operating software. ஸோ என்ன ஆச்சுன்னா அவரோட ஸ்டோரி எப்படின்னா, that அவங்க 11 years தான் ஒர்க் பண்ணாங்க. பில் கேட்ஸ் இருக்காங்களா, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் அந்த காலத்துல. இப்போ கூட அவர் அந்த கம்பெனி விட்டுட்டு போகும்போது 4 பேர் செலக்ட் பண்ணாங்க. எத்தனை பேர்? கம்பெனியை ரன் பண்றதுக்கு 4 பேர் சேர்ந்தாங்க. அண்ட் he said, நான் இன்னும் உங்களுக்கு 1 year டைம் தரேன். எவ்வளோ? 1 year டைம் தரேன். நான் கம்பெனி விட போறேன். நீங்க யாராவது ஒருத்தர் will become CEO of the company, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். நீங்க அந்த கம்பெனிக்கு நீங்க வருவீங்க. 4 பேர் சொன்னாங்க. சத்யா நடேலா என்ன சொன்னாங்க? போய் கம்யூனிகேஷன் கிளாஸ் சேர்ந்துறாங்க, கம்யூனிகேஷன் கோர்ஸ், லீடர்ஷிப் கோர்ஸ் போய் சேர்ந்தாங்க. ஸோ அந்த 4 பேர்ல பில் கேட்ஸ் யார் தெரியுமா செலக்ட் பண்ணாரு? அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு மைக்கேல் கர்பர் சொல்லி. மைக்கேல் கர்பர் கம்பெனியில் எம்ப்ளாய் நம்பர் 2, 2வது எம்ப்ளாய். பட் கம்ப்யூட்டர் அவருக்கு நல்லா தெரியும். அவர் இப்போ கூட கம்பெனியில் CEO இருக்காரு. பட் கம்பெனியோட CEO யாரு? சத்யா நடேலா. Isn't it? ஒரு இந்தியன் இவங்க இருக்கிறது. he is from ஹைதராபாத், தெலுங்கானால இருந்து அங்க போய் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில. இன்னைக்கு யார் அவரு? CEO ஆஃப் மைக்ரோசாஃப்ட். யா, எதுனால? கம்யூனிகேஷனால. வெரி நைஸ். அடுத்தது, who is he? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை எங்கல இருந்து? நம்ம சென்னையில இருந்து, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து. And today world's most powerful companyயோட CEO. Correct? சரி, I'll give 100 points, 200 points to anybody. கூகுளோட ஃபவுண்டர்ஸ் யாரு? இவன் ஃபவுண்டர் கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள். கூகுள், கூகுளோட ஃபவுண்டர்ஸ் யாரு? கூகுள் பெரிய கம்பெனில
isn't it? கூகுளுக்கு ஆக்சுவலி நம்ம பத்தி அதிகமாக தெரியும், நம்மளே கம்மியாக தெரியும், isn't it? எல்லாமே ட்ராக் பண்றாங்க. பட் எஸ், கூகுளோட ஃபவுண்டர்ஸ் யாரு? லாரி பேஜ், சர்ஜே பிரில். அவங்களுக்கே நிறைய தெரியாது. பட் எல்லாருக்கும் வேர்ல்டு என்ன நிறைய பேர் என்ன தெரியுமா, இவர் பார்த்து இவருக்கு கூகுள் ஃபவுண்டர் சொல்லுவாங்க. கூகுள் ஃபவுண்டர் கிடையாது, கூகுளோட நம்பர் 1 எம்ப்ளாயி கால் CEO. So my dear friends, communication can make you or break you, because of communication. பாருங்க, இவங்கள ஆர்டினரி லைஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி போயிட்டாங்க because of communication. Yes. So these are this thing. Quiz Sundar Pichai, கூகுளோட CEO, இப்போ ஆல்பபெட்டோட CEO. Okay. Yes. So now ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். that நம்மளோட கம்யூனிகேஷன், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இப்போ யாருக்காவது இங்க பர்த்டே இருக்கா இந்த மந்த்ல, ஜூன்ல? ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் அல்ஃபோன்ஸ் மேமோட பர்த்டே இன்னைக்கு. நான் மேமை மீட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே மேம். நான் 2 gift கொண்டு வந்திருக்கேன். எத்தனை gift? ஸோ மேம், அல்ஃபோன்ஸ் மேம், ஐ ஹாவ் இது உங்களுக்கு என்னன்னா, அவுட் ஆஃப் திஸ் 2 gifts உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட பர்த்டே. which one you will you choose? இது எதுக்கு? சரி, gift இருந்தா எப்படி உங்களுக்கு வரும்? நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி வரும்? இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா? சோ நீங்க ப்ராப்பரா சூஸ் பண்ணுங்க. இதானே கரெக்டா? isn't it? if I give it to choice maximum. சரி, எல்லாரும் உங்களோட பர்த்டேல நான் உங்களை மீட் பண்றேன். and if I come ஹானா, நான் உங்களுக்கு பர்த்டேல மீட் பண்றேன். எது பிடிப்பீங்க? இதுதானே மேக்ஸிமம், இதுதானே கரெக்ட்? isn't it? yes, correct. so எதுக்கு இதுல எது சூஸ் பண்றீங்க? கிஃப்ட் ப்ராப்பரா இருக்கு, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா பிரசன்டபிளா இருக்கு. எஸ், கரெக்ட். isn't it clear? நான் இப்போ இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன் மேம். நீங்க என்ன எடுத்தாலும் ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டுக்குள்ள ஒரு புக் தான் இருக்கு. சேம் புக், இதில் எடுத்தா இன்னும் உங்களுக்கு உங்களோட பர்த்டே இன்னைக்கு இப்போ கூட உங்க மைண்ட் என்ன தோன்றுது? which one your mind is liking? இப்போ உங்களுக்கு தெரியும், எது எடுத்தாலும் வித்தியாசம் இல்லை. கரெக்ட்? is it still which one will you choose? இதுதான். Ravi sir, which one will you choose? you know Ravi sir very smart. ரெண்டுல சேம் புக். இந்த நாலேஜ் இப்போ உங்களுக்கு இருக்கு. இப்போ முன்னாடி அது தெரியல, கரெக்டா? முன்னாடி அது தெரியாது, isn't it? so which one will you choose? still this one ma'am, you know both. still on your birthday will you choose like this one or this one? why ma'am? simple. okay, சரி. Hannah, most of the people will prefer this, correct? சரி, first time நம்மளுக்கு தெரியாது, even Alfonso also was not sure that நம்மளுக்கு எது பெட்டரா இருக்கும், கரெக்ட்? isn't it? but இப்போ உங்களுக்கு தெரியும், isn't it? இதுக்குள்ள என்ன இருக்கு? ரெண்டுமே சேம். இது எடுத்தாலும் இது madam has chosen because she wants very simple and all other things. but most of you choosing this எதுக்கு? இப்போ தெரியும்ல, முன்னாடி தெரியும் எது எடுத்தாலும், isn't it? correct? why are we choosing this? looks attractive, looks presentable, social norms set out, correct? isn't it? சரி மேம், நான் நீங்க இந்த gift எடுத்துட்டு போய் இந்த கவருக்கு என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு வேஸ்ட்ல போடுவாங்க, கரெக்டா? isn't it? but my dear friends, அதுல ஒரு பெரிய லேர்னிங் இருக்கு. I'm a psychologist. psychology பாருங்க, both books are same, valued same. but my dear friends, இது சொல்லுவாங்க perceived value. perceived valueல இது ஹையரா இருக்கு, கரெக்ட்? எதுக்காக? பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு, பிரசன்டபிளா இருக்கு, isn't it? correct? perceived. but மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? புக் வேணுமா கவர் வேணுமா? எது உங்க லைஃப் ஹெல்ப் பண்ண? புக்கா கவரா? எதனால உங்களுக்கு growth ஆகும்? புக்கா கவரா? புக். எல்லாத்துக்கும் புக் வேணும். பட் எதுக்கு கவர் பின்னாடி ஓடுறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா சேம் கலர், சேம் பொசிஷன், சேம் வேல்யூ. பார்க்கிறதுக்கு உங்களுக்கு சேம். அது சிம்பிள். அண்டர்ஸ்டுட். பட் மெஜாரிட்டி the world goes for this one. correct? so whatever, okay. but now friends, இதல ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கல் லெசன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் லெசன் இருக்கு. that நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேம், you must have heard, don't judge a book by the cover. how many have heard that? don't judge a book by the cover. எல்லாரும் புக் கவர் வச்சு தான் ஜட்ஜ் பண்றீங்க. சொல்லுவாங்கல்ல, don't judge the book by the, but you are all judging the book by the cover. even after you know that உள்ள என்ன இருக்கு, சேம் புக் இருக்கு, அப்போ கூட கண் எதுக்கு போகுது? my dear friends, there is a very important lesson. இன்னைக்கு நீங்க எது ஞாபகம் வைக்கிறீங்களோ இல்லையோ, don't forget this. presentation
மேட்டர்ஸ். உங்களோட பிரசன்டேஷன், உங்களோட கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ். நீங்க எப்படி உங்களோட ஐடியாஸ், எப்படி உங்களோட பேச்சுவார்த்தை, எப்படி நீங்க லுக்கா இருக்கீங்க, எப்படி நீங்க ட்ரெஸ் பண்றீங்க, எல்லாமே மேட்டர்ஸ். உங்க பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் கேன் திஸ் திங். உள்ள மனசு எப்படி வேணா இருக்கலாம். See, book தான் உங்களுக்கு வேணும். Book will help her, book will make her grow, book will give her the knowledge. But cover பின்னாடி போறாங்க. கவர் எங்க போகுது? குப்பை தொட்டில. But still the world is running behind it. My dear friends, presentation skills is not $1 million, not a $1 trillion market. Looks ரொம்ப ரொம்ப important. அந்த புக்ல என்ன சொன்னாலும், moral value என்ன சொன்னாலும், can you give her a big round of applause, man? என்ன moral value சொன்னாலும் எல்லாரும் என்ன பின்னாடி ஓடுறாங்க? கவர். So my dear friends, இதுவும் presentation skills தான். கம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க அது முக்கியம் கிடையாது, நீங்க எப்படி சொல்றீங்க ரொம்ப முக்கியம். ப்ளீஸ். இல்லனா உங்ககிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு, பட் நீங்க போய் மேம்க்கு சரியா பிரசன்ட் பண்ண முடியல, என்ன ஆகும்? டவுன். ப்ளீஸ் ஒர்க் ஆன் communication skills. Communication skills can make you or break you. It's as simple as that. Did you learn something? Please, communication work. நான் சொன்ன மாதிரி as I started this, இந்த workshop is ஒரு சின்ன preview தான். ஒரு சின்ன preview தான். Just to tell you, ஒரு awareness கொண்டு வரதுக்கு that communication ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல. பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் பாருங்க. that நீங்க, நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், பட் நான் எவ்வளவு கம்யூனிகேட் பண்ணிடுவேன். நீங்க இதை பாருங்க. நான் என்ன கம்யூனிகேட் பண்ணேன்? நான் எதுவுமே பேசல. நான் என்ன வந்தேன், நீங்க என்ன பார்த்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? வாட் டிட் யூ லேர்ன்? வாட் டிட் ஐ கம்யூனிகேட்? டயர்டா இருக்கீங்க? டயர்டா இருக்கா? அப்புறமா அப்செட்டா இருக்கா? டிட் ஐ சே எனிதிங்? My dear friends, body language. யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? Remember one thing, your body talks before you talk. Body talks before you talk. Body has a language. Body speaks before you speak. The way you sit. நீங்க இப்படி உட்கார்ந்தாலே மக்களுக்கு அவுட். Sit straight, sit nice. Body speaks before you speak. நீங்க பேச அவசியமே கிடையாது. பாடி லாங்குவேஜ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வாட் யூ ஸ்பீக். இன்னொரு பாருங்க. சி, நான் எதுவுமே பேச மாட்டேன், பட் பாருங்க. Active, smiling. The way I walked into with a smile and all the thing, you want to become friends with me, correct? Body speaks before you speak. Body language ரொம்ப முக்கியம். சொல்லி கொடுத்தாங்களா? Please, we are planning to have a workshop very soon with sir and ma'am's blessings and sir's coordination order. We'll be having very soon, which will help you to understand and learn communication. சின்ன கிளாஸ் தான், 1 or 2 days கிளாஸ் தான், பட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாம இது நடக்குது. கரெக்டா? The way you sit, the way you talk, the way you walk, உங்களோட tonality ஒரு சின்ன கேம் பண்ணலாமா? இங்க இப்படி பாதியை பிரிச்சுக்கலாம். ஓகே, இந்த சைடு நீங்க, இந்த சைடுல இருந்து நான் இந்த சைடுல இருந்து நீங்க எல்லாம் கண்ணு மூடிக்கோங்க, கண்ணு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. Close your eyes. கண் Esther ma'am, கண் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாக்டர் ப்ளீஸ். எஸ், க்ளோஸ். திவ்யா மேம். ஓகே, நான் ஒரு வேர்ட் சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. கண் ஓபன் பண்ணுங்க. ப்ளீஸ் ஓபன் யுவர் ஐஸ். எதுக்கு பண்ணனா? யூ ஷுட் நாட் see my body language. நீங்க எந்த பக்கம் நீங்க எல்லாம் கண்ணு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஹலோ ஹலோ ஹலோ. ஓபன். கண் ஓபன் பண்ணுங்க. ஒரே வேர்ட் தான், சேம் வேர்ட். HELLO, சேம் வேர்ட் தானே? இந்த சைடு நான் ஹலோ சொன்னதுக்கு நீங்க என்ன மீனிங் எடுத்தீங்க? வாட் மீனிங் நீங்க எடுத்தீங்க? ஹாப்பியா இருங்க. கரெக்ட்? இஸ் இட் டாக்டர்? அந்த ஹலோ வெச்சி can we become friends? இந்த பக்கம் நான் அதே ஹலோ சொன்னேன், ஒரு டோனாலிட்டி மாத்துறேன். என்னோட பேச்சு எப்படி அந்த அதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு டோன் கொடுத்தேன். என்ன நீங்க அதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? ரூடா. ஹானா வெளியில பார்த்தோன்னா எங்களோட சண்டைக்கு வந்துடும். எப்படி மிரட்டுறீங்க? ரூடா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டொனாலிட்டி வேர்ட்ஸ்க்கு உயிர் கொடுக்குது. யூ ஷுட் நோ வாட் டொனாலிட்டி டு யூஸ். டொனாலிட்டி ஒரே வேர்ட், மீனிங் ஆப்போசிட். இங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவேன், இங்க நீங்க போட்டு என்ன அடிப்பீங்க எல்லாரும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் டொனாலிட்டி மேட்டர். ஸோ கம்யூனிகேஷன் எக்கச்சக்கமா இருக்கு, பட் இதெல்லாம் நம்ம கத்துக்கணுமா? இல்ல. ஸோ ரெடி டு லேர்ன் கம்யூனிகேஷன்?
How many of you ready for another game? Say hi. We'll have Smriti coming in for one last game. Smriti, வரீங்களா? Final year. Can I give a big round of applause? Smriti, part of our team, Leadership Academy ல இருந்து இருக்காங்க. அவங்க கம்யூனிகேஷனுக்காக ஒரு சின்ன கோர்ஸ்க்கு வந்தாங்க. ஸோ அவங்க இந்த வருஷம் ஐ திங்க் ரீசென்ட்லி she attended an interview. TCS வந்தாங்க இன்டர்வியூ, முன்னாடி பேசவே மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க. எல்லா நாலேஜ் இருக்கு. அதான் இந்த என்ன சொன்னா, யூ கேன் பி வெரி வெரி காம்படென்ட். உனக்கு நல்ல திறமை இருக்கு, நாலேஜ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, பட் பேச்சுவார்த்தை கிடையாது. ஸோ ஷீ கேம் ஃபார் த ப்ரோக்ராம் அண்ட் டுடே இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சின்ன கேம் நடத்த போறாங்க. கேன் யூ கிவ் a big round of applause? எல்லாரும் பார்த்து போறாங்க. ஸ்மிருதி, யூ ஆர் அமேசிங். எல்லாரும் பாருங்க. ஸ்மிருதி, யூ ஆர் a powerful presenter. Smriti, you are a powerful presenter. Smriti, you are a confident communicator. Smriti, you are a confident communicator. Smriti, over to you. You have the puzzle with you. Yes, you can go on the stage. Yes. By show of hands, how many of you ready for a game? Say aye. Hi. Energy, come on. Hi. How many of you ready for a game? Say aye. Hi. Welcome to game time. The name of the game is Spring and Ring. What is the name of the game? Spring and Ring. Wow. The objective of this game is you will be given a spring tagged with a ring. You have to remove this ring from the spring. The rules of this game are very simple. Rule number 1, you should not bend the spring. Rule number 2, you should not break the ring. And rule number 3, the ring should come out from the spring by the center, not from the ends of the spring. Where do the rings come out from? Center. Can you remove this ring from the spring in the ends of the spring? No. Yes. லாக் ஆயிடும், டபுள் லாக் ஆயிடும். அப்படி பண்ணாதீங்க. So you will be getting 2 minutes of time. How many minutes? 2 minutes. And you will get 500 points. That is very generous. Fine. Game oda பேரு Spring and Ring. So இதோட objective வந்து இந்த spring வந்து like மாட்டி இருக்கும். இந்த spring-ஐ நீங்க வந்து remove பண்ணணும். But வந்து centerல இருந்து remove பண்ணணும். இதுதான் objective. Rules வந்து நீங்க இந்த spring-ஐ வந்து like வளைக்க கூடாது and ring-ஐ வந்து உடைக்க கூடாது. And third point வந்து இந்த ring-ஐ நீங்க centerல இருந்தா remove பண்ணணும். சைடுல இந்த கடைசில இருந்து remove பண்ண கூடாது, சுத்தி வந்து. And இதுதான் rules. உங்களுக்கு வந்து 2 minutes கிடைக்கும். எவ்வளவு நிமிஷம்? 2 minutes. So you will get with if you complete within, அதாவது நீங்க டைம் குள்ள முடிச்சீங்கன்னா you will get 500 points. Your time starts now. Whistle. Everybody கேளுங்க. Coach. Everybody come on. கேளுங்க. Coach. Please give me a clue. Come on. இல்ல அனிதா இது திவ்யா மேம் கேக்கல. Come on everybody. Come on proper-ஆ. Please give me a clue. I need lots of love. You have to ask with more energy. Coach. Please give me a clue. Nice. Clue கொடுக்கலாங்க. Okay, as you asked with lots of love, the clue is bring the ring to the center of the spring and twist it. திருப்புங்க, அவ்வளவுதான். சென்டர் கொண்டு வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தா வந்துரும். Yes. On your marks. Get set. Your 1 minute time starts now. See, communication skills இல்லைன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸ்ட்ரகிள் இருக்கும். எல்லாத்தையுமே லைஃப்ல அதான் சொல்லுவேன், நம்மளை எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அவர் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அவர் கையில் கிடையாது, நீங்க புரிஞ்சு வைக்கணும். Did you understand? Yes.
ஏன் ஒரு குட் கம்யூனிகேட்டர் இது சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், எனக்கு என் அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் பாஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மேட்ரன் மேம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் ஜூனியர் தம்பி, யூ லேர்ன் கம்யூனிகேஷன். கத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருந்தா நீங்க யார் வேணா புரிய வைக்கலாம். கரெக்ட்? சோ வாழ்க்கையில உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வேணுமா, சக்சஸ் வேணுமா? சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தாங்க, இன்னும் பண்றாங்க, அது இவங்க ஓபன் பண்ண பிறகு ரெண்டு மூணு பேர் அடப்பா இதாயிடுச்சு எப்படி ஆகுது. கரெக்ட் இஸ் இட்? சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் உங்களோட ஸ்ட்ரகிள் அன்லாக் பண்ணிடும். ஸ்ட்ரகிள் அன்லாக். நிறைய பிரச்சனைல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துடலாம், ஈஸியா ஒர்க் வாங்கிட்டு போயிடலாம். வேணுமா இல்லையா? கரெக்ட் isn't it? ஈஸியா உங்க நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட, நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். நல்ல பேர் வேணுமா இல்லையா? கம்யூனிகேஷன் can make you or break you. So finally எல்லாருக்கும் thank you so much for attending. இப்போ உங்ககிட்ட லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன இருக்குன்னா, ப்ளீஸ் நீங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ண போறது மந்த் ஆஃப் ஜூலைல, இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, எவ்வளவு நாமினேஷன்ஸ் வருது அது உண்டான மாதிரி பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஒரு நாள் கிளாஸ் வேணுமா இல்ல 2 நாள் கிளாஸ் வேணுமா? நான் இன்னைக்கு கொடுத்தது எப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ கொடுத்தேன். இதெல்லாம் இங்கிலீஷ் கூட இருக்கு. இங்கிலீஷ் வேணுமா இல்லையா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ், because my English was very good. My first job was in Germany. I worked as Nokia. I worked in the head. இங்கிலீஷ் என்னது கத்துக்க முடியுமா இல்லையா? ஒண்ணுமே இல்ல, அது ஒரு லாங்குவேஜ் தானே. இப்போ நான் எங்க இருந்து கர்நாடகால இருந்து, என் தமிழ் எப்படி இருக்கு? கிளியரா இருக்கு. தமிழ் எப்படி இருக்கு? தமிழ் எப்படி இருக்கு? யாருக்கு பிடிக்கலையா தமிழ்? நல்லா இருக்கா இல்லையா? ஓகே, அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன். தமிழ் எப்படி இருக்கு? இப்போ பஸ் போயிடுச்சு, அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் கர்நாடகால இருந்து வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் நோக்கியால அங்க ஸ்ரீபெரும்புதூர்ல ஒர்க் பண்ணு. பட் இட் எல்லாம் தமிழ் ஆர் நாட்? See, நான் சொல்றது என் தமிழ் மேபி அந்த மாதிரி லெவலுக்கு இல்ல, பட் am I able to communicate? நான் காலையில ரவி சார் கிட்ட கேட்டேன், சார் இது இங்கிலீஷ்ல செய்யணுமா தமிழ்ல செய்யணும்? சார் என்ன சொன்னாங்க, சச்சின் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இப்போ எனக்கு எப்படியாவது இந்த மெசேஜஸ் ஃபுல் இங்கிலீஷ்ல பண்ணிட்டா நல்லா இருந்திருக்குமா? கொஞ்சம் தமிழ் இருந்தா தான் கண்டிப்பா பண்ண முடியாது. அப்போதான் நான் கனெக்ட் பண்ண முடியும். கம்யூனிகேஷனோட பர்பஸ் என்ன? கனெக்ட் பண்றது. நான் சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போயிருந்தா யூஸ் இல்லை. கரெக்ட். தேங்க்யூ சோ மச் மேம். ஸோ ப்ளீஸ், கம்யூனிகேஷன் வச்சு நம்மளோட பர்பஸ் என்ன? கனெக்ட் பண்றது. இதை வச்சு நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணலாம், உங்க நம்ம பேஷண்ட்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணலாம், டாக்டர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணலாம். They will remember you. Communication, my dear friends, can make you or break you.